எக்ஸ் தளத்தில் புதிதாக இணையும் பயனர்கள் தங்களின் கருத்துக்களை பதிவிடவோ பதிலளிக்கவோ லைக் செய்யவோ இனி கட்டணம் வசூலிக்கப்படும் என அதன் உரிமையாளர் எலன் மஸ்க் தெரிவித்துள்ளார். பிரபல சமூக வலைதளங்களில் ஒன்றான ட்விட்டரை உலக பணக்காரர்களில் ஒருவரும் டெஸ்லா நிறுவனருமான எலன் மஸ்க் வாங்கினார். அவர் வாங்கியது முதல் ட்விட்டரின் பெயரை எக்ஸ் தளம் என மாற்றியதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு அதிரடி அறிவிப்புகளையும் நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறார். உலகம் முழுவதும் எக்ஸ் தளத்தை கோடிக்கணக்கான மக்கள் பயன்படுத்தி வரும் சூழலில் இந்தியாவில் மட்டும் சுமார் 2.5 கோடி பயனாளர்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் எலான் மஸ்க் அதிரடி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் எக்ஸ் தளத்தில் புதிதாக இணையும் பயனர்கள் தங்களின் கருத்துக்களை பதிவிடவோ மற்றவர்களின் பதிவுகளுக்கு பதிலளிக்கவோ லைக் மற்றும் புக்மார்க் செய்யவோ கட்டணம் வசூலிக்க இருப்பதாக தெரிவித்துள்ளார். ஒரே நபர் வெவ்வேறு பெயர்களில் AI போன்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எக்ஸ் தளத்தில் தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் இதுபோன்ற போலி கணக்குகளை தடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாகவும் எலான் மஸ்க் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக ஆண்டுக்கு இந்திய ரூபாய் மதிப்பின்படி 82 ரூபாய் வசூலிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மக்களவை தொகுதியைச் சேர்ந்த சுமார் 1000 அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தபால் ஓட்டு போட முடியாமல் தவித்து வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் வினோத் இணைந்திருக்கிறார். வினோத், அவர்கள் தரப்பில் என்ன குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது? காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட செய்யூர், திருப்போரூர், செங்கல்பட்டு, மதுராந்தகம், காஞ்சிபுரம் ஆகிய சட்டமன்ற தொகுதியிலிருந்து சுமார் 3000க்கும் மேற்பட்ட அரசு ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் பணியாற்றுவதற்காக அதுக்கான பயிற்சியை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த பயிற்சியானது சென்னை துறைப்பாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரியின் பகுதியில் நடைபெற்று வருகின்றன. இந்த 4வது சிறப்பு பயிற்சி முகாம் இன்று நடைபெற்று வரும் இந்த நிலையில் இன்று கடைசி நாளான தபால் ஓட்டுக்கு இன்னும் சுமார் இன்று பணி செய்யக்கூடிய 400 பேருக்கு இங்கு தபால் வாக்குகள் வரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளனர். இதேபோல் இதற்கு முன்னதாக பணி செய்துள்ள P1, P2, P3 என்ற சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியில் தபால் ஓட்டு வராமல் மிகவும் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளனர். தற்போது அந்த வளாகத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தேர்தல் அதிகாரிக்கு எதிராகவும் அதிகாரிகளுக்கு தேர்தல் வாக்களிக்க வாய்ப்பில்லாமல் போகின்றன என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைத்து கோஷங்களை ஏற்றி குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி வினோத்.